வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா OnePlus பவர் பேங்கோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு அடுத்த ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா OnePlus பவர் பேங்க் வர பாக்ஸு. மேலே வந்து ஒரு ரேப்பர் சுற்றி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பவர் பேங்க் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. மேலே OnePlus பவர் பேங்க் 10,000 mAh பிளாக்னு கொடுத்துருக்காங்க. நான் வாங்கியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வேரியண்ட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹைலைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சீலை ரிமூவ் பண்ணுவோம். உள்ளே வந்து ஒரு புல் டேப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா OnePlus பவர் பேங்க். ஓப்பன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பெருசாக நெவர் செட்டில் அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா OnePlusோட லோகோ ஒன்று இருக்குது. மைல்டாக தான் இருக்குது, தெரிகிற மாதிரியே இல்லை. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனூட்டாக பார்த்தீங்கன்னா இன் அவுட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓரமாக வைப்போம். இப்போ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மாடல் கொடுத்துருக்காங்க. நெவர் செட்டில் அப்படின்னு போட்டு ஓரம் வைப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கேபிள் கிளப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா USB B2 டைப் சி கொடுத்துருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா 2 போர்ட் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்குது. உங்களுக்கு நீங்கள் 2.1 போர்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபோன் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். கேபிள் நல்ல கேபிளாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. எப்பயும் பவர் பேங்க்கில் வர கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட். இது வந்து இந்த இடத்துல ஒட்டியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ இதோட ரிவ்யூக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன். நான் வாங்கிட்டு வந்து பிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வளவளப்பாக இருக்குன்னு சொல்லலாம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நெவர் செட்டில் அப்படிங்கிற ஒரு பெரிய பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா OnePlus பிராண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோட எத்தனை வாட் சப்போர்ட் பண்ணுது அதோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இதோட மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான். எந்த இடத்துலையும் மெட்டல் எதுவுமே யூஸ் பண்ணல, ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். இந்த டிசைன் கிட்டத்தட்ட எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோல வந்து ஒரு ஹையர் வேரியன்ட் விட்டாங்க. அதோட பேக் சைடு இருக்க டிசைன் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க இங்கே. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதோட ஓப்போட பவர் பேங்க் எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் இருக்குது. அந்த டைமென்ஷன்ஸ் கூட ஓப்போட பவர் பேங்க் சிமிலராக தான் இருக்குது இந்த பவர் பேங்கில். இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட போர்ட்ஸை பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 USB-A கொடுத்துருக்காங்க, ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட இன்புட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் பேங்க் சார்ஜ் பண்ணணும்னா 18 வாட்ஸில் சார்ஜ் பண்ணலாம். இதே பார்த்தீங்கன்னா பவர் பேங்கோட அந்த டைப் சி கேபிள் மூலியமாக உங்களுக்கு வந்து அவுட்புட்டும் கிடைக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா Pixel 4a இது வந்து பார்த்தீங்கன்னா PD சப்போர்ட் தான், அதாவது டைப் சி டு டைப் சி தான் இருக்கும். நீங்கள் இது மூலியமாக சார்ஜ் பண்ணலாம் 18 வாட்ஸில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 USB-A போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று தனித்தனியாக 18 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் ரெண்டையும் ஒரே டைமில் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 15 வாட்ஸ் மேக்ஸிமம் அவுட்புட்டே அவ்வளோதான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோ பவர் மோடும் இருக்குது. நீங்கள் பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா லோ பவர் மோடுக்கு போயிடும். இது வந்து எதுக்கு அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருக்கீங்க, வாட்ச், ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து வச்சிருக்கீங்க, இப்போ மவுஸ்லாம் வச்சிருக்கீங்க, அதுக்கு சார்ஜ் பண்ணது வந்து லோ கரண்ட் தேவைப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்ஸில் இது வந்து சார்ஜ் பண்ணும் லோ பவர் மோடில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus ஃபோன் தான் சார்ஜ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் எந்த பிராண்ட் வச்சிருந்தாலும் அதில் 18 வாட் சப்போர்ட் இருந்தால் இதோட மேக்ஸிமம் 18 வாட் சப்போர்ட் வந்து அதை சப்போர்ட் பண்ணும். மற்றபடி OnePlus ஃபோன் மட்டும் தான் சார்ஜ் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எந்த ஃபோன் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, இதை சார்ஜ் பண்ணலாம். அடுத்து இந்த பவர் பேங்கோட சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3.25 மணி நேரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிடுது ஃபுல் சார்ஜ் ஆக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் OnePlusோட சார்ஜர் தான் வச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட எந்த 18 வாட் சப்போர்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் வந்து சார்ஜ் பண்ணலாம். குவால்காமோட குயிக் சார்ஜ் கூட சப்போர்ட் பண்ணுது இதில். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த பவர் பேங்க் பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட இது வந்து லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு வந்து தெரியல. ஸோ இப்போ இதோட கம்பேரிசனை பார்த்துட்டு நீங்கள் இதை வாங்கலாமா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஓப்போ லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் வந்து லான்ச் பண்ணாங்க. 2 எக்ஸாக்டாக சேமாக தான் இருக்குது. வெயிட் மட்டும் தான் கொஞ்சம் மாறி இருக்குது. அதோட மெட்டீரியல் பொறுத்து மாறலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உள்ளே கொடுத்துருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஓப்போட பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை வந்து இதோட அதிகம் தான். இதோட விலை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா 1300 லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து வித்துக்கிட்டு இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1100 வித்துட்டு இருக்கு. நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா OnePlus உங்களுக்கு ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் எப்படி வாங்குறது அப்படின்னு.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 570க்கு வாங்கினேன். அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒர்த்தான பவர் பேங்க் தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பழைய ரேஞ்சுக்கே வந்துருச்சு. 1100க்கு வந்து இப்போ வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ளிப்கார்ட், அமேசான், அவங்களோட ஒன்ப்ளஸ் ஸ்டோர்லேயும் அதே ப்ரைஸ் தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா மீ பவர் பேங்க், ரியல்மி பவர் பேங்க் இருக்குது. ரியல்மிலையும் ஒன்ப்ளஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனை தவிர மீது எந்த சேஞ்சும் இல்லை. இன்புட் அவுட்புட் எல்லாமே ஒன்று தான். ஆனால் மீ பவர் பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடி சப்போர்ட் கிடையாது. ரியல்மியில் வந்து பிடி சப்போர்ட் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸ் தான், மீயும் ரியல்மியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல்மியை சூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து பிடி சப்போர்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 900 ரூபாய்க்கு இப்போ வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்ப்ளஸோட பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா 1100 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. இதுலேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு 200 ரூபா டிஃபரன்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு ஒன்ப்ளஸ் பிராண்டுக்காக மட்டும்தான் இப்போ கொஞ்சம் 200 ரூபா சேர்த்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த பவர் பேங்க் வந்து சீப்பாக கிடைக்குதோ அந்த சமயத்தில் நீங்கள் வந்து இல்லை ஒன்ப்ளஸ், மீ, இல்லைன்னா ரியல்மி 3ல் எதுவுமே வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல்மி பவர் பேங்க் வாங்குறது பெட்டர். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து. ஸோ மேலே உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன்.